கண்டிப்பா இந்த தப்ப பாக்குற நீங்களே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என் தம்பி ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கான். அந்த ஃபங்க்ஷன்ல அவனோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை பாத்திருக்கான். அவன் கொஞ்சம் லைட்டா குண்டா ஃபேட்டா இருப்பான் போல. ஓகேவா, அவன்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிருக்கான், அவன்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனை குண்டுன்னு சொல்லி கலாய்ப்பாங்க போல. இவன் என்ன பண்ணிருக்கான், ஜாலிக்கு ஃபன்னுக்கு அவனை குண்டுன்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் தனியா போயிட்டு ரொம்ப நேரமா சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான் போல. இவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கில்ட்டி ஆயிட்டு இருக்கு. ஐயோ என்னடா நம்ம இப்படி கலாய்ச்சனால்தான் அவன் அப்படி போய் உட்காந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், அவன்கிட்ட போயிட்டு ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன், நான் தெரியாம சொல்லிட்டேன், சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையன் திரும்பி, இல்லடா எனக்கு மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு நீயே சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொன்னது இவனுக்கு அந்த கில்ட்டி அப்பத்துல இருந்து, அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சதுல இருந்து இன்னி வரைக்குமே அந்த கில்ட்டில இருந்து அவனால வெளியில வர முடியாம அவன் உட்காந்துட்டு இருக்கான். இது இந்த மாதிரி சொல்லிட்டோமே, அவன் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டோமே, இது இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி அவன் மனசுல இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்கு. இதை பத்தி நீங்க கண்டிப்பா ஒரு வீடியோல போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருந்தான். இந்த மாதிரி நம்ம எத்தனையோ பேரு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தவங்களை பாடி ஷேமிங் பண்ணிட்டோ, இல்ல அவங்கள தெரியாம திட்டிட்டோ, இன்னைக்கும் இந்த மாதிரி கில்ட்டில உட்காந்துட்டு இருக்கிறது நம்மள பல பேர் இருப்போம். சில பேர் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாங்க, ஆனா எத்தனை பேர் அதை சென்சிட்டிவா எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. நம்ம எல்லாருமே பாடி ஷேமிங் பண்றது தப்புன்னு சொல்றோம், ஆனா நம்மளே தான் அதை டெய்லி லைஃப்ல பண்ணிட்டும் இருக்கோம். இதுல வேற இன்னொரு ஹைலைட் என்னன்னா, நம்ம அவங்கள்ட்ட ஸ்ட்ரைட்டா கூட சில இடத்துல சொல்ல மாட்டோம். நம்ம பின்னாடி பேசிட்டு இருப்போம், இவங்கன்னா இவ்வளவு கருப்பா இருக்காங்களே, இவங்கன்னா இவ்வளவு குண்டா இருக்காங்களே, இவங்கன்னா இப்படி சாப்பிட, இதெல்லாம் நம்ம பின்னாடி தனியா நம்ம எவ்வளவு பேர்ட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்கள பத்தி சிரிச்சுக்கிட்டுலாம் இருந்திருப்போம். சோ இது தப்பா கரெக்டா, இல்ல நீங்க இந்த மாதிரி யார்ட்டையா சொல்லி அந்த பர்சன் சென்சிட்டிவா எடுத்து நீங்க இப்போ வரைக்கும் கில்ட்டியா உட்காந்துட்டு இருக்கீங்களா? இந்த மாதிரி ஏதாவது உங்க மைண்ட்ல இருக்க தாட்ஸ மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அண்ட் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.